தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குருவர்களாலும் திருவர்களாலும் மணிவாசகப் பெருந்தகை அருளிச் செய்த கருவாசம் போக்கும் திருவாசகம் 8ஆம் திருமுறையை நாம் பொருளோடு தொடர் சிந்தனையாக சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்று 25 ஆசை 10 ஆத்தும இலக்கணம். இறைவனின் திருவடிப்பேற்ற அடைவதற்கு ஆசைப்பட்டு அடிகள் அருளி செய்த 10 பாடல்கள் கொண்ட தொகுதியே ஆசை 10 ஆகும். ஆன்மாவின் இலக்கணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வினைகளுக்கு ஏற்ப பல்வேறு உடம்புகளால் பிறப்பு எடுத்து நிற்பினும் இறுதியில் பிறவித்தலை நீங்கி இறைவன் திருவடி நிழலை அடைவதே ஆத்தும இலக்கணம். பல்வேறு பிறவிகளை எடுத்தாலும் இறுதியில் அந்த பிறவிங்கிற தலைன்னா என்னென்னா நம்ம அந்த கட்டுகளை அறுத்து இறைவனோட திருவடியை அடைவதே நமக்கு நோக்கமாக இருக்க வேண்டும். அதுதான் ஆசை 10. என்னெல்லாம் ஆசைப்பட்டார் மணிவாசகர் அப்படின்னு நம்ம பதிகத்தை பாடும் பொழுது என்ன செய்யணும்னா பார்க்கணும். திருச்சிற்றம்பலம். கருட கொடியோன் காண மாட்டா கலல் சேவடி என்னும் பொருளை தந்திங்கென்னை ஆண்ட பொல்லாமணியேயோ, இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே அருளை பெறுவானாசைப்பட்டேன் கண்டாயம்மானே, அருளை பெறுவானாசைப்பட்டேன் கண்டாயம்மானே. எம் தலைவனே, கருடக்கொடியை உடைய திருமாலாலும் காண்பதற்கு இயலாத வீரக்கலர்கள் அணிந்த திருவடிகளாகிய அரிய செல்வத்தை எனக்கு தந்து இவ்வுலகத்தில் என்னை ஆட்கொண்ட மாணிக்கமே, எனது அறியாமையை போக்கிவிட்டு இங்கே வா என்று என்னை வீட்டு உலகிற்கு அழைக்கும் திருவருளை பெறுவதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். அவருடைய என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னா, என்னுடைய அறியாமை, என்னுடைய ஆணவம், அதை நீக்கிட்டு நீ இங்கே வான்னு உன்னோட அருகில் என்னை அழைச்சி வைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் மாணிக்க வாசகருடைய ஆசை, உலக பற்றுகளை விட்டு பெருமானுடைய திருவடியை கேட்கிறார். மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை எம்பு தோல் போர்த்த குப்பாயம்பு கிருத்த கில்லேன் கூவிக்கொள்ளாய் கோவேயோ, எப்பால் அவர்க்கும் அப்பாலாம் என்னார் அமுதேயோ, அப்பா காண ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. எம் தலைவனே, அரசனே, எத்தக நிலையில் இருப்பவர்களுக்கும் அப்பாற்பட்ட கிடைப்பதற்கு அரிய எனது அருமையான அமுதமே, அப்பா, நெருக்கமாய் விளங்கும் நரம்புகளையே கயிறாக கொண்டு மூளை எலும்பு இவைகளை பிணித்து தோலை கொண்டு மூடிய சட்டைக்குள் புகுந்து அதிலே தங்கி இருக்க இயலாதவன் ஆனேன். உன்னை காண ஆசைப்படுகின்றேன், என்னை நீ அழைத்து ஏற்றுக்கொள்வாயாக என்று 2வது பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உடம்பை தான் சொல்கிறார். மூளை எலும்பு இதுகளையெல்லாம் பிணித்து, குப்பாயம்னா சட்டை, அது எதுனா மேல் சட்டை, இப்போ நம்ம போட்டிருக்க தோல், இதெல்லாம் சொல்கிறார். இதில் என்னால் இருக்க முடியல, அதனால் நீ என்ன செய்யணும், உன்னைக்கான நான் ஆசைப்படுறேன், நீ என்னை அழைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி 2வது பாடலில் ஆசைப்படுறாரு. 3வது பாடலில் சீவார்ந்தீமை தலு கொடு தெரியும் சிறுகுடில் இது சிதைய கூவாய் கோவே கூத்தா காத்து ஆட்கொள்ளும் குருமணியே, தேவா தேவர் கரியானே சிவனே சிறிது என் முகம் நோக்கி ஆவா என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. தலைவனே, அரசனே,
அத்தனே, என்னை காத்து ஆட்கொண்ட ஆசிரிய மாணிக்கமே, தேவனே, தேவர்களாலும் காண்பதற்கு அரியவனே, சிவபெருமானே, நினம் வடிந்து ஈக்கலால் மொய்க்கப்பட்டு அழுக்கு நிறைந்து அலைகின்ற சிறிய குடிசையாகிய இவ்வுடம்பு சிதைந்து ஒளியும்படி என்னை அழைத்துக் கொள்வாயாக. சற்றே என்னுடைய முகத்தை பார்த்து என் மீது இரக்கு குறிப்பினை காட்டி நீ அருள வேண்டும், இதற்காகவே நான் ஆசைப்படுகின்றேன் என்று 3வது பாடல்ல இந்த உடம்பு என்ன சொல்றாரு? சீவார்ந்து ஈமைத்து அழுக்கோடு திரியும். கொஞ்சம் முடியலன்னு படுத்து ஒரு புண்ணெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், என்ன ஆகும் அதெல்லாம் சொல்கிறார். அப்பேற்பட்ட இந்த உடம்பு, அழுக்கு நிறைந்த இந்த உடம்பு, இதை வச்சுக்கிட்டு இருக்க நான் விரும்பலை. அதனால் இந்த உடம்பை நீக்கி உன்னோட பக்கத்தில் என்னைய அழைத்து வைத்துக்கொள், நீ என் மேல் இரக்கங்காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். 4வது பாடல். விடைந்தெலும்பூத்தை மிக்கலு கூறல் வீரிலி நடைக்கூடம் தொடர்ந்தெனை நலிய துயருருகின்றேன் சோத்தம் பெருமானே, உடைந்து நைந்துருகி உள்ளொளி நோக்கி உன் திருமலர் பாதம் அடைந்து நின்றிடுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. எமது தலைவனே, எம் இறைவா, உனக்கு என் வணக்கம். எலும்புகள் நெருங்கி ஊத்தை மிகுந்து அழுக்கு ஊறி நிற்பதாயுள்ள சிறப்பில்லாத இந்த நடை வீடாகிய இந்த உடம்பு தொடர்ந்து என்னை பற்றி துன்புறுத்துவதால் நான் மனம் வருந்துகின்றேன். ஆதலால் என் உள்ளம் முருக பெற்று வருந்தி நெகிழ்ச்சியுறுமாறு உன் அருளொளியைக் கண்டு உன் அழகிய தாமரை மலர் போன்ற பாதத்தை அடைந்து நிலை பெற்று இருப்பதற்கு நான் ஆசைப்பட்டேன். அதனால் இந்த பாடலே அதான் சொல்கிறார். நடைந்தெலும்பூத்தை மிக்கலு கூறம் வீரில் நடைக்கூடும். இந்த உடம்பு அழுக்கு உடம்பு, ஊத்தை மிக்க இந்த உடம்பு எந்த சிறப்புமே இல்லை. அதனால் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நான் துன்புறேன். அதனால் இந்த உடம்பை நீக்கிட்டு உன்னோட பாத மலர், உன்னுடைய திருவடி தாமரை மலரில் நான் இருக்கணும், அதுக்கு தான் ஆசைப்படுறேன், எனக்கு வேறு எந்த ஆசை இல்லை அப்படின்னு சொல்லி 4வது பாடல். இப்போ 5வது பாடல். அழி பொன்னகத்து புறந்தோள் மூடி அடியேனுடையாக்கை பொலியம்பலமோ திருந்தேன் இருந்தும் விடையாய் பொடியாடி எளிவந்தென்னை ஆண்டு கொண்ட என்னாரமுதேயோ அழியன் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. எமது தலைவனே, காளை வாகனம் உடையவனே, திருவெண்ணீறு அணிந்தவனே, உட்பக்கம் நெருங்கி புண்ணுடையதாய் வெளியே தோளால் மூடப்பெற்று புளியம்பலமும் தோளும் போல அடியேன் உடம்பின் மீது பற்றற்று இருப்பினும் அதன் தொடர்பு முழுவதும் விடப்பெறாது இருந்தேன். அவ்வாறு நான் இருப்பினும் எளிதாக தோன்றி ஆட்கொண்ட அருமருந்தே, முன்னம் ஆட்கொண்டது போன்றே இவன் இறங்கத்தக்கவன் என்று நீ கருதி இப்பொழுதும் ஆட்கொள்ள வேண்டும், இதற்காகவே நான் ஆசைப்படுகின்றேன். புளியம்பலமும் தோலும் எப்படி இருக்கும்? ஒட்டாமல் இருக்கும். அதுபோல் இந்த உடம்புல ஒட்டாமல் தான் நானும் இருக்கேன், உடம்பு மேலே பற்று இல்லாமல் தான் நானும் இருக்கேன். அப்படி இருந்தும் நீ என்னை முன்னாடி ஆட்கொண்ட, அதுக்கப்புறம் விட்டு சென்று விட்டாய். இப்பொழுது அது போலயே ஆட்கொண்டு என்னை நீ வைத்து கொள்ள வேண்டும், என் மீது இரக்கம் கொள்ள வேண்டும் என்று 5வது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை. 6வது பாடல். கேத்தேனாயேன் இனி இங்கு இருக்ககில்லேன் இவ்வாழ்க்கை வைத்தாய் வாங்காய் வானோர் அறியா மலர்ச்சேவடியானே முத்தா உந்தன் முகவொளி நோக்கி முறுவல் நகை காண அத்தா சால ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. எம் தலைவனே, தேவலோகத்தாரும் அறியாத தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களாலையும் அறிய முடியாத தாமரை மலர் போன்ற திருவடிகளை உடையவனே. தேவர்களாலெல்லாம் பெருமான அடைய முடியாது, அறிய முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் சுகபோகத்தை விரும்பக்கூடியவங்க. அதனால் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவர் யாருன்னா பெருமான் தான். நாம்
பாசங்கள்லேருந்து நீங்காமல் இருக்கோம். பாசங்கள்லேருந்து நீக்கணும்னா இறைவனோட திருவடிக்கு போயிடுவோம். அதான் சொல்கிறாங்க, அப்பனே இவ்வுலக வாழ்க்கையை எனக்கு நியமித்தாய். என்னோட வினையின் காரணமாக உலகத்தில் வந்து பிறக்க வச்சு இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்துருக்க. நாய் போன்ற நான் இந்த உடம்பை சுமந்து இழைத்து போகின்ற உடம்பை வந்து பாரமாக நினைக்கிறார் மணிவாசகர். எனவே இதனை நீ நீக்கி விடுவாயாக. உடம்பு வந்து வேண்டாம், உனது திருமுகத்தின் அருளொளியை கண்டு பொன் சிரிப்பை பார்ப்பதற்கு நான் மிகவும் ஆசைப்பட்டேன். பெருமானுடைய அந்த ஒளி மிகுந்த அந்த தேஜஸ் மிகுந்த அந்த திருமுகத்தில் அவருடைய அந்த நகையை காண்றதுக்காக ஆசைப்படுறாராம் மணிவாசக பெருந்தகை. 6வது பாடல், இப்பொழுது 7வது பாடல். பாரோர் விண்ணோர் பரவி ஏத்தும் பரனே பரஞ்சோதி, வாராய் வாரா உலகம் தந்து வந்தாட்கொள்வானே, பேராயிரமும் பரவி திரிந்து எம்பெருமான் என ஏத்த, ஆறாமுதே ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. எம் தலைவனே, இம்மண்ணுலகத்தாரும் விண்ணுலகத்தாரும் வாழ்த்தி வணங்கும் மேலானவனே, பரஞ்சோதி, பக்குவமற்ற ஆன்மாக்களுக்கு வீடு பேர் அளித்து ஆட்கொள்பவனே, தெவிட்டாத அருமருந்தே, உன்னுடைய 1000 திருப்பெயர்களை சொல்லி கொண்டு திரிந்து எம்பெருமான் என்று புகழ்ந்து பாராட்ட ஆசைப்பட்டேன். எனக்கு முன்னே முன்பை போல வந்து தோன்றி அருள்வாயாக. குதிரை வாங்க போகும் பொழுது பெருமான் காத்திருந்து ஆட்கொள்கிறார். அதை தான் சொல்கிறார், முன்னே போல இப்பை வந்து நீ என்னை தோன்றி ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். உன்னுடைய 1000 பேர் பேராயிரமும் பரவி ஏற்றி எம்பெருமான் எனத்த பெருமானுக்கு 1000 பேர் உண்டு. அந்த பேர்களை சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ வந்து முன்ன ஆட்கொண்டது போல இப்பையும் ஆட்கொண்டு அருள் செய்ய வேண்டும், விட்டு விடாதே அப்படின்னு சொல்லி 7வது பாடலில் கேட்குறார். பொழுது 8வது பாடல். கையால் தொழுதுன் கடல் சேவடிகள் கழும தழுவிக்கொண்டு, எய்யாதெந்தன் தலைமேல் வைத்தெம் பெருமான் பெருமான் என்று, ஐயா எந்தன் வாயால் அரற்றி அழல் சேர் மெழுகொப்ப, ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. எம் தலைவனே, திருவையாறு என்றும் தலத்தில் எழுந்தருளியுள்ள அரசனே, உனது வீரக்கலல்கள் நிறைந்த செவ்விய திருவடிகளை கையினால் தொழுது முழுவதும் பற்றி இடைவிடாது என் தலைமேல் வைத்து கொண்டு, எங்கள் இறைவா இறைவா எம் பெருமான் பெருமான் என்று வாயார கூவி வாழ்த்தி நெருப்பில் பட்ட மெழுகினை போல மனம் முருக ஆசைப்படுகின்றேன். அதான் சொல்கிறார், அழல் சேர் மெழுகொப்ப அப்படின்றார். மெழுகு இருக்குது, அழல்னா நெருப்பு, அதை சேர்த்தோன்னே எப்படி கரையும், அது போல பெருமான் நினச்சி அவருடைய உள்ளம் வந்து அனலிடப்பட்ட மெழுகு போல உருகுது. அதுதான் சொல்கிறார் இந்த பாடலில். ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன், நீ வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும், உன்னோட திருவடியை கொடுக்க வேண்டும்னு கேட்டுக்கிறார். இது 8வது பாடல். இப்போ 9வது பாடல். செடியாராக்கை திறமர வீசி சிவபுர நகர் போக்கு, கடியார் சோதி கண்டு கொண்டென் கண்ணினை களி கூற, படிதான் இல்லா பரம்பரனே உன் பல அடியார் கூட்டம், அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. எம் தலைவனே, குணம் யாதுமில்லாத ஒப்புமை குறையில்லாத மிகவும் மேலானவனே, குற்றம் நிறைந்த இவ்வுடம்பின் தன்மையை முழுமையும் நீக்கி சிவபுரம் என்னும் நின் திருநகரில் புகுந்து விளக்கம் நிறைந்த அருளொளியை கண்டுகொண்டு அதனோடே என் கண்கள் இரண்டும் மிகுந்த மகிழ்ச்சியை அடையுமாறு உனது பழைய அடியார் கூட்டத்தை காண்பதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். என்ன சொல்கிறாரு இந்த பாடலில்? 9வது பாடலில், இந்த குற்றம் மிகுந்த அந்த உடம்பை வந்து முழுவதுமாக நீக்கி சிவபுரத்துக்கு நான் வரணும். அங்கே வந்து உன்னுடைய அந்த அருள் மிகுந்த அந்த ஒளி மிகுந்த அந்த
திருவடியையும் உன்னுடைய அந்த ஒளிமிகுந்த தேகத்தையும் கண்டு என்னுடைய கண்கள் மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய பழைய அடியார் கூட்டத்தை நான் பார்க்கறதுக்கு ஆசைப்படுறேன். பல அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன். உன்னுடைய அடியார் கூட்டத்தை நான் பார்க்கறதுக்காக ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி இந்த 9வது பாடலில் அருளி செய்கின்றார் பெருந்தகை. 10வது பாடல் இறுதி பாடல். வெஞ்சேலனைய கண்ணார்தம் வெகுளி வலையில் அகப்பட்டு நெஞ்சே நாயேன் ஞான சுடரே நானோர் துணை காணேன் பஞ்சேரடியாள் பாகத்து ஒருவா பவளத்திருவாயாள் அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. எம் தலைவனே, மெய்ஞான சுடரே, பஞ்சு போன்று மென்மையான அழகிய பாதங்களை உடைய உமையன்னையை ஒரு பாகத்தில் கொண்டுள்ள ஒப்பற்றவனே, விருப்பத்தை தருகின்ற செயல்மின் போன்ற கண்களை உடைய மயக்கும் பெண்டிரது கோப வலையில் சிக்கிக்கொண்டு நாய் போன்று நான் மெலிந்து போனேன். நின்னை தவிர எனக்கு உற்ற துணையும் இல்லை. ஆதலால் பவளம் போன்ற நின் திருவாயினால் அஞ்சாதே என்று கூறுவதற்கு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்றார். வெஞ்சேல் அணைய கண்ணார்தம் வெகுளி வலையில் அகப்பட்டுகிறார். அந்த மீன் போன்ற கண்களை உடைய சேல் மீனுன்றார். சேல் போன்ற அந்த மீன்கள் போன்ற இருக்கக்கூடிய அந்த கண்களை இருக்கக்கூடிய பெண்களுடைய அந்த வெகுளி வலையில் அகப்பட்டு ஆசைங்கிற அந்த வலையில் அகப்பட்டு நைஞ்சேன். இதெல்லாம் அவருக்காக சொல்லலை. இதெல்லாம் நம்ம தவறாக எடுத்துக்க கூடாது. மாணிக்கவாசர் ஏதோ பெண்கள் வலையில் விழுந்துட்டாரு, அதனால தான் இந்த மாதிரிலாம் பாடியிருக்காரு அப்படின்லாம் நம்ம ஒரு பொழுது நினைக்கக்கூடாது கண்டிப்பாக. ஏன்னா அவர் இந்த உலக ஆன்மாக்கள் உலக உயிர்கள்லாம் எதில் மயக்கத்தில் இருக்காங்களோ அதை அவங்கள நோக்கி சொல்லாமல் தன் மேலே ஏற்றி தன் குற்றமாக உலக உயிர்களுடைய குற்றத்தை தன் குற்றமாக ஏற்றுக்கொண்டு அவங்க பாடக்கூடிய அந்த பாடல் வரிகள் தான் அதெல்லாம். அதனால் அவர் ஏதோ பெண்கள் மயக்கத்தில் இருந்தார், அதனால் அதெல்லாம் பாடுறாரு அப்படின்னு நம்ம ஒரு பொழுதும் நினைக்கக்கூடாது. அப்பேற்பட்ட அந்த பெண்களோட வலையில் நான் விழுகாமல் நான் என்ன பண்ணணும், உன்னை உற்ற துணையாக கொண்டு உன்கிட்ட சேரணும். அதுக்கு நீ எனக்கு அருள் செய்யணும். வேறு என்ன செய்யணும் தெரியுமா? உன்னோட பவளம் போல திருவாயை திறந்து அஞ்சேல்னு நீ சொல்லணும். அஞ்சேல்னா பயப்படாத, அஞ்சேல்னா என்னது, பயப்படாத அப்படின்னு நீ சொல்லணும். அதுக்காக தான் நான் ஆசைப்படுறேன். யாராலையும் சொல்ல முடியாது அஞ்சேல்னு. பெருமான் ஒருத்தரால் மட்டும்தான் சொல்ல முடியும் அஞ்சேல்னு. ஏன்னா யாரும் இறுதி வரைக்கும் வரப்போறது கிடையாது. எந்த உறவாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் நின்றுவிடும். பெருமான் தான் இறுதி வரைக்கும் வருவார். அதனால தான் அவர்கிட்ட சொல்கிறார், அஞ்சேல் என்ன ஆசை, நீதான்ப்பா என்னை பயப்படாதன்னு சொல்லணும். இந்த உடம்பே போனாலும் வெறும் ஆன்மா இருக்கும்போது கூட சுடுகாட்டில் கூட அஞ்சேல்னு சொல்லுவார். சாமி பயப்படாத, நான் இருக்கேன். என்ன அப்போ யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால தான் வீதி வரை வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னெலாம் சொன்னாங்கல்ல. அப்போ கடைசியில் யார் இருப்பாங்கன்னா பெருமான் தான் இருப்பார். நீங்கள் எப்பயுமே விருத்தாச்சலம் திருமுதுகுன்றம் போனீங்கன்னா அங்கே ஒரு ஆன்மா உயிர் பிரிய போகுதுன்னா பெருமான் மடியில் கிடத்திருப்பார். பெருமாட்டி விசிறியை வச்சு விசிறுவாங்க, முந்தானையை வச்சு. முந்தானை தான் விசிறி. அந்த ஆன்மாவை ஆசுவாசப்படுத்தி அதுக்கு பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுதான் அந்த பாடலில் சொல்கிறார். அஞ்சேல் என்ன ஆசை, நீ அஞ்சேல்னு சொல்லணும், பயப்படாதன்னு நீ சொல்லணும். அதுதான் என்னோடய ஆசை. உன்னோட அடியார்களோடு சேர்த்து வைக்கணும், அதுதான் என்னோடய ஆசை. இந்த உடம்பை விட்டுட்டு உன்னோட திருவடிக்கு வரணும், அதுதான் என்னோடய ஆசை. இப்படியெல்லாம் மாணிக்கவாசரோட ஆசையை நம்ம பார்க்குறோம். இதை நம்ம பொருளை புரிந்து நம்ம பாடணும். திருவாசக பாடல்களை அனுபவச்சாறு. அதை நம்ம தேன் தேன்னா இனிக்காது, பருகுனாதான் இனிக்கும். அதுபோல் பொருளை உணர்ந்து பாடும்போது மிக இனிமையாக இருக்கும். திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் தொடர்ந்து நம்ம அதிகங்களை பாட இருக்கோம். அதிசயப்பத்திற்கு அடுத்து தொடர்ந்து இப்போ 25 பதியங்கள் பாடியிருக்கோம்.
அடியார் பெருமக்கள் நம்மளது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.